ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபைனான்ஸ், கன்சியூமர் டூரபிள் செக்டாரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டே வந்திருக்காங்க. அதே நேரத்தில் மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ செக்டாரில் அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை கோடிக்கு இந்த செக்டார்லலாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த நேரத்தில் இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணுறதை விட இடிஎஃப்ல உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மெட்டல் இடிஎஃப்லாம் 10 ரூபால நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புள்ள இடிஎஃப் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ செக்டாரில் 10,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுறதை விட இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் இடிஎஃப்லாம் என்னன்னு பார்க்கலாம். இடிஎஃப்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸை ஒரு ஃபண்டில் செலக்ட் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகக்கூடியதான் இடிஎஃப். இந்த இடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் நமக்கு கம்மி. அது இல்லாமல் இந்த இடிஎஃபோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபால 12 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் உள்ள ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்களும் இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெட்டல் இடிஎஃப் பற்றி பார்க்கலாம். மெட்டல் இடிஎஃப்ல நம்ம கோல்டை வாங்கணும்னா கடைக்கு போய் தான் டைரெக்டாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் இந்த மெட்டல் இடிஎஃப்ல கோல்டை டைரெக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். இந்த மெட்டல் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 இடிஎஃப் ஆப்ஷன் இருக்குது. க்ரோ நிஃப்டி மெட்டல் இடிஎஃப்பும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மெட்டல் இடிஎஃப்பும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கை வாங்கி விற்கிறோமோ அதே மாதிரி இந்த இடிஎஃப்பையும் எந்த நேரத்துலையும் நம்ம வாங்கி விற்றுக்கலாம், ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். இதில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மெட்டல் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 10 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மெட்டல் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 10 ஸ்டாக்கை அவங்களே செலக்ட் பண்ணி இந்த ஃபண்டில் போட்டிருக்காங்க. இதில் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் லிமிடெட் 18% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாடா ஸ்டீல் ஒரு பங்கை வாங்கணும்னா கூட உங்களுக்கு 169 ரூபா தேவைப்படுது. ஆனால் நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி மெட்டல் இடிஎஃப் இதே மாதிரி இடிஎஃப்ல நீங்கள் வாங்கினீங்களா இந்த 10 ஸ்டாக்கும் உங்களுக்கு 10 ரூபால தராங்க. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்புள்ள இடிஎஃப்பை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த இடிஎஃப்ல ஸ்டாக் மாதிரியே ட்ரேட் பண்ணலாம், வாங்கி விற்றுக்கலாம். இதில் முக்கியமானது என்னன்னா இந்த ஐஎல்ஏவி. இந்த ஐஎல்ஏவிலாம் இந்த இடிஎஃபோட ஆக்சுவலான ப்ரைஸு. இந்த ப்ரைஸை நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸை விட அதிகமாக லிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை இந்த ஐஎல்ஏவி ப்ரைஸை விட குறைவான ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கலாம். இந்த ஆக்சுவல் ப்ரைஸை விட கம்மியான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இடிஎஃப்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இடிஎஃப். இந்த இடிஎஃப்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அதுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இடிஎஃப் இருக்குது. இந்த இடிஎஃப்ல ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அதிகமான வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்துருக்காங்க. 35% அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடிஎஃபோட விலை பார்த்தீங்கன்னா 12 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப். இந்த நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்கன்னா 3 ஆப்ஷன் நமக்கு இருக்கு. லிஃபான் இந்தியா நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப், க்ரோ நிஃப்டி இவி
அண்ட் லீவ் ஏஜி ஆட்டோமொபைல் இடிஎஃப் வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஆட்டோ இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு வந்து ரூ. 28 வந்து இருந்தா போதும். அதுல மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட்ல அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து 26% வந்து ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, எய்ச்சர் மோட்டார் பார்த்தீங்களா இந்த இடிஎஃப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட இந்த ஒரு பல்ச் ஆஃப் ஸ்டாக்ல இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.